கண் இருக்கும்போதே இந்த புத்தகத்தை படிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு ஆண்டவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். தலை வணங்கி நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு கூட நீங்க பேசும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம். உங்க சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். உங்க சத்தம் பெண்மானை ஈனச் செய்யும். கேதுரு மரங்களை முறிக்கும் வல்லமை உள்ள சத்தத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாழ்க்கை படகினிலே என் நம்பிக்கையின் நங்கூரமே, வாழ்க்கை படகினிலே என் நம்பிக்கையின் நங்கூரமே, என் தத்தளிப்பிலே வெளிச்சம் நீரே, களங்களை விளக்காய் ஒளி வீசுவே, என் தத்தளிப்பிலே வெளிச்சம் நீரே, களங்களை விளக்காய் ஒளி வீசுவே, என்னை தொடர்ந்து நடத்துங்கப்பா, நான் துதித்து மகிழனுமே, என்னை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் அறிவு வளர்ந்த அளவுக்கு என்ன செய்யல, ஆளு வளரல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. என்ன வளரல? அறிவு வளரலையப்பா அப்படின்னுவாங்க. ஆனா பைபிள்ல ஒருத்தர் இருக்கிறான், அறிவெல்லாம் அவனுக்கு வளர்ந்துருக்குது. அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப், இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்யறான். ஆனா அவனுக்கு என்ன வளரல? ஆளுதான் வளரல. அவன் பேரு சகேயு. சகேயு அப்படின்னா குற்றம் அற்றவன். என்ன பேரு? குற்றம் அற்றவன், உத்தமன். பேருக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு நம்ம வாழ்றோம். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, பேரு வெள்ளச்சாமி. கேள்விப்பட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறேன், பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கிறாரு. அண்ணே இன்னொருத்தர் இருக்கிறாரு ஆரோக்கிய சாமி. எப்போ பார்த்தாலும் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாரு. பேர் என்னது? ஆரோக்கிய சாமி. கண்ணாயிரம் அப்படின்னு பேரு. எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பிறவியிலே பார்வை இல்லாதவர். இப்படி பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாத சிலர் இருக்கிறாங்க. இயேசு அவங்கள தான் தேடி வருகிறார். இப்படி இயேசு இந்த மாதிரி ஒரு ரோட்ல அப்படி நடந்து வராரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்டத்தி மரம் இருக்கிறது. இந்த வீதியில எப்படி ஒரு காட்டத்தி மரம் இருக்குதோ அதே மாதிரி இயேசு நடந்து வர்றாரு. இந்த குள்ளமான மனுஷன் பேர் என்னது? சகேயு. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் பாவியான மனுஷன். என்ன மனுஷன்? பாவியான மனுஷன். ஊரு சர்டிபிகேட் கொடுக்குது, பேருதான் நல்லவன், பேருதான் உத்தமன். ஆனா ஊர் சொல்லுது அவன் பாவியான மனுஷன். சகோதரனே, சகோதரியே, உனக்கு இந்த ஊர் என்ன பெயர் சொல்லுகிறது? உன் குடும்பம் உனக்கு என்ன பெயர் சொல்லுகிறது? உன் சமுதாயம் உன்னை என்ன பெயர் சொல்லி அழைக்கிறது? ஆனா உனக்குள்ள இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தா இயேசுவை நீ தேடி போவேனா, அவர் உன்னை தேடி வருவாரு. கையை தட்டுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனுஷன் இயேசுவை தேடி மரத்து மேல ஏறி நிக்கிறான். ஏன்னா இவன் குள்ளமா இருக்கிறானா, இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இயேசு எப்படி இருப்பாரு? நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஏன்னா இயேசு மரித்தவரை
உயிரோடு எழுப்புகிறவர். இயேசு நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கிறவர். இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை மன்னிக்கிறவர். இந்த இயேசுவை நான் பார்க்கணும். யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? இந்த சத்தத்தை கேட்கிற அண்ணன் அக்கா, உனக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசையா? பார்க்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போதும், அவரே உன்னை தேடி வருவார். ஹalleluya. இந்த இரவு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹalleluya. இங்க ஒருத்தனை தேடி வராரு. அவன் மேல உட்கார்ந்திருக்கிறான், மரத்து மேல உட்கார்ந்திருக்கிறான். இயேசு வராரு வராரு வராரு, கிட்ட வராரு. அப்படி அண்ணாந்து பார்த்து, சகையுவே கீழே இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வா. இவனுக்கு ஒரு ஆச்சரியம். நான் ஒரு பாவியான மனுஷன், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் குள்ளமான மனுஷன், என் பெயர் எப்படி இவருக்கு தெரியும்? இங்க நிறைய பேருக்கு இயேசப்பாவுக்கு உங்க பேர் எல்லாருக்கும் தெரியும், எல்லார் பேரையும் தெரியும். ஏன்னா தாயின் கருவுல உருவாகும் போதே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர் நின்னு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இறங்கி வா. ஒரு 5 அழைப்பு இருக்கு, அதை மட்டும் நான் வேகமா சொல்றேன். சகைவுக்கு ஒரு அழைப்பு தான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இறங்கி வா. பாவியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசு இறங்கி வான்னு சொன்ன உடனே என்ன சந்தோஷம் வந்திருக்கும் தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சி வந்திருக்கும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, இயேசு பெயர் சொல்லி அழைச்சிட்டாரு, இயேசு உன் வீட்டுக்குள்ள தங்க போறாருன்னு சொன்னா ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. எவ்வளவு அன்பு பாருங்க இந்த இயேசுவுக்கு. இயேசு உள்ளத்துக்குள்ள வந்துட்டா சிறகே இல்லாம பறக்க முடியும். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா செதிலே இல்லாம நீந்த முடியும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க செதில் இல்லாம நீந்தணுமா? இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டா நீந்துவீங்க. ஹalleluya. நீங்க சிறகு இல்லாம பறக்கணுமா? சொல்லுங்க, இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வந்துட்டா பறந்துடுவீங்க. இந்த கதையை ஒரு பாட்டா எழுதி இருக்கிறோம். எவ்வளவு அன்பு பாருங்க பாருங்க. இயேசு எனக்கு தந்தார், இயேசு எனக்கு தந்தார். சகையவே பாடுறாரு. அந்த மாதிரி நாங்க எழுதி இருக்கோம் எங்க கூட சேர்ந்து. எவ்வளவு அன்பு பாருங்க, இயேசு எனக்கு தந்தாரே, எவ்வளவு இரக்கம் கேளுங்க, இயேசு எனக்கு கொடுத்தாரே. சிறகே இல்லாமல் பறக்கிறேன், செதில்கள் இல்லாமல் நீந்துகிறேன். சிறகே இல்லாமல் பறக்கிறேன், சிறகுகள் இல்லாமல் நீந்துகிறேன். எவ்வளவு அன்பு பாருங்க. காட்டத்தை மரத்தில் காத்திருந்தேன், அண்ணாந்து பார்த்து அழைத்தார். இன்றைக்கு உன்னோடு தங்க வேண்டும், சீக்கிரம் இறங்கி வா என்றழைத்தார். காட்டத்தை மரத்தில் காத்திருந்தேன், அண்ணாந்து பார்த்து அழைத்தாரே. இன்றைக்கு உன்னோடு தங்க வேண்டும், சீக்கிரம் இறங்கி வா என்றழைத்தார். கண்கள் கலங்குதே, இதயம் மகிழுதே. கண்கள் கலங்குதே, இதயம் மகிழுதே. கண்கள் கலங்குதே, இதயம் மகிழுதே. கண்கள் கலங்குதே, இதயம் மகிழுதே. எவ்வளவு அன்பு பாருங்க, இயேசு எனக்கு தந்தாரே. எவ்வளவு இரக்கம் கேளுங்க, இயேசு எனக்கு கொடுத்தாரே. சிறகே இல்லாமல் பறக்கிறேன், சிறகுகள் இல்லாமல் நீந்துகிறேன். சிறகே இல்லாமல் பறக்கிறேன், சிறகுகள் இல்லாமல் நீந்துகிறேன். எவ்வளவு அன்பு பாருங்க. பல முறை பார்க்க வகை தேடினேன், பாவி என்னோடு தங்க வந்தார். உன் வீட்டுக்குள்ள வர்றதற்கு விரும்புறாரு. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உலக வரலாறு சொல்லுகிறது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த இரவுல சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போங்க.
மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போங்க. இயேசு உங்களுக்காக உங்க உள்ளத்தில் இல்லத்திலும் காத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.